ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தீபாவளியோட ஃபஸ்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபி ஓமப்பொடி மிக்சர். ஓமப்பொடி மிக்சர் பிடிக்காத குழந்தைங்களே இருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம வீட்டு குழந்தைங்களுக்காக ஓமப்பொடி மிக்சர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு 1 ஸ்பூன் அளவு ஓமத்தை தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கிறேன். 1/2 hour கழித்து இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இதோட அரைச்சி வச்ச ஓமத்தை ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணியை மட்டும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிறேன். இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இப்போது ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி சூடானதும் முறுக்கு குழலில் இடியாப்ப அச்சை சேர்த்துக்கிட்டு பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவையும் சேர்த்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன். மீடியம் ஹீட் ஆனதும் பிழிஞ்சு விடுறேன். ஃப்ளேமும் மீடியமில் தான் இருக்கணும், ரொம்ப ஹையாக இருக்கக்கூடாது. ஹையாக இருந்தால் சீக்கிரமே கருகிரும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். 2 சைடும் திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பபிள்ஸ் அடங்கினதும் எடுத்துக்கலாம். ஆயிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருந்தேன். இப்போ பேலன்ஸ் இருக்கிற மாவையும் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த எண்ணெயோட ஹீட்டு நம்ம கையில் மேலே வரும். அதனால் ரொம்ப பிழிய முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் பிழிஞ்சு எடுத்துக்கணும். எல்லா மாவையும் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு கடைசியில் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஃப்ரை பண்ணி இதையும் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஓமப்பொடியோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு உடச்சி விட்டு எடுத்தால் சூப்பரான ஓமப்பொடி மிக்சர் ரெடி. குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் அப்படியே கொடுத்துக்கலாம். இதே பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் இதில் கொஞ்சம் மிளகாய் பொடி போட்டு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் இந்த தீபாவளிக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஓமப்பொடி மிக்சர் செஞ்சு கொடுத்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.